மஜிட் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் இந்துக்களை சினமூட்டும் வகையில் பேஸ்புக்கில் பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ஜம்ரி வினோத். வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் இந்துக்களை இழிவுபடுத்திய போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினோம். ஆனால் நாடு முழுவதும் சுமார் 1000 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் நடவடிக்கை எடுத்தபாடில்லை. அதன் விளைவுதான் இன்று ஜம்ரி வினோத் மீண்டும் இந்துக்களை சீண்டி பார்த்துள்ளார் என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கூறினார். விசாரணை அறிக்கையை சட்டத்துறை தலைவர் அலுவலகம் ஆய்வு செய்து வருவதாக மார்ச் 12ஆம் தேதி தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரதருடேன் உசேன் கூறியிருந்தார். ஆனால் இன்று வரை நடவடிக்கை இல்லை. சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் மௌனம் காப்பது ஜம்ரி வினோத்துக்கு தோதுவாக அமைந்துவிட்டது. தன்னை கேட்க ஆளில்லை என்ற எண்ணத்தில் அவர் தொடர்ந்து இந்துக்களின் மனதை புண்படுத்தி வருவதாக ராயர் கூறினார். அக்கோவில் விஷயத்தை நல்லிணக்க முறையில் தீர்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளும் முழு மூச்சாக ஈடுபட்டு வரும் நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் ஜம்ரி வினோத்தின் செயல் இருப்பதாக ராயர் சாடினார். பல இனங்கள், பல மதங்கள் வாழும் இந்த மலேசிய நாட்டிலே இந்த மாதிரி இந்த கோயில் பிரச்சனைக்கு ஒரு சுமூகமாக ஒரு தீர்வு காணணும். எல்லா தரப்புகளும் எல்லா முயற்சி எடுத்து இந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் விவகாரத்துக்கு ஒரு நல்ல முடிவு வரணும். நல்ல முயற்சி எடுத்து எல்லாமே ஒற்றுமையாக இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல எதுக்கு இந்த புதுசாக அவருடைய முகநூல்ல ஜம்ரி வினோத் தேவையில்லாத இந்த பிரச்சனைக்கு மேற்கொண்டு அவர் இந்த ஃபேஸ்புக் முகநூலில் அவர் ஒரு செய்தியை அப்லோட் பண்ணி, அதாவது கோயில்கள் பெரும்பாலுமே ஊராவுட்டு நிலையத்தில் தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ்புக் முகநூலில் அந்த பதிவு செய்யணும் அப்படின்ட்டு என்னுடைய கேள்வி. இந்த விவகாரத்துக்கு அவர் சம்பந்தப்படாத ஒரு நபர், அவருக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாமே நம்ம ஒற்றுமையாக இணைந்து இந்த விவகாரத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பை ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல சுலபமான ஒரு தீர்வு காணணும் அப்படின்ட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஜம்ரி வினோத் இப்ப தேவையில்லாத இந்த பிரச்சனைக்கு மேற்கொண்டு அவர் இன்னும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாரு தான் அப்படின்னுடைய கேள்வி. மேற்கொண்டு அரசாங்க தரப்பு சார்பில் அட்டார்னி ஜெனரல் ஏன் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்காரு? நாட்டிலுள்ள பெரும்பாலான இந்து ஆலயங்கள் ஊரார் நிலத்தில் கட்டப்படுவதும் பின்னர் உரிமையாளர் கேட்டால் பிரச்சனை செய்வதும் இந்துக்களுக்கு வழக்கமாகிவிட்டதாக தனது பேஸ்புக் பதிவில் ஜம்ரி வினோத் பதிவிட்டுள்ளார். உங்களுக்கு உரிமை இல்லை என்று தெரிந்தும் ஊரார் நிலத்தில் உங்கள் தெய்வங்களை கொண்டு வைக்கிறீர்களே, அது உங்களுக்கு அவமானமாக இல்லையா என அவர் படுமோசமாக விமர்சனம் செய்தார். இனியும் அரசாங்கம் அமைதியாக இருக்கக்கூடாது. ஊரார் நிலங்களில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள ஆலயங்களை இடித்து தள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அது பெரும் பாடமாக அமைய வேண்டும் என ஜம்ரி வினோத் கூறியிருப்பது ஏற்கனவே சினமடைந்துள்ள இந்துக்களை மேலும் கோபப்படுத்தியுள்ளது.